என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா? அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த சினங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. தெரியுது, ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நல்ல அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. என்னடா சின்ன பையன் அப்படிங்கறனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. பேட்டை, அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சுக்கவே முடியாது. அட்டாக் பண்ற அண்ணன், அட்ராக்ட் பண்ற அண்ணன், அட்டகாசமான அண்ணன், அசால்ட்டான அண்ணன். இது என்னடி இது? மேஜிக் காரனா இவன்? அண்ணன், இது அம்சமான அண்ணன். போட விளக்கன். உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சு. என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாருதி? இந்த கேபிள் கார கனெக்ஷன் சரியா கொடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலியில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை. எரியுதடி மாலா, ஃபேனர் போடு. தயிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். படிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே, அப்பா, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, அக்கா, அப்பா எங்க, அப்பா எங்க, அப்பா எங்க? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை வந்து சட்டசபையில தேடாதீங்க, என் மக்கள் மனசுல தேடுங்கன்றாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பேரு. குத்திருக்கு. அப்பாவை காணான்னு விஜய் சொன்னது சுருக்குன்னு குத்திருக்கு. உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடலாம், அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? அந்த வேதனையை தான் திருமண வீட்டுல போய் வெளிப்படுத்துகிறார். கல்யாணத்துக்கு வந்தா ஒரு போட்டோ எடுத்தோமா, கிஃப்ட கொடுத்தோமா, போய் சாப்பிட்டோமா இல்லாம அப்படி டக்குன்னு உட்காந்து குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. கல்யாண வீட்டுல போய் புலம்புற ஒரே கரகாட்ட கோஷ்டி திமுக. 5 வருஷம் நான் ஆட்சி பொறுத்த போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தவறாமல் நாம் மேற்கொள்ள குறித்த நேரத்தில். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. கோபால் பேசின வீடியோ பாருங்க. எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா லா லாலே. ஃபுல்லா முதலமைச்சர் அவன் பேசுறார். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அப்பவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆர் போட்டு விடுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேல வழக்கு போட்டு என்ன பாஸ் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழி வகுக்கிறாரோ. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, அதை நோக்கி தான் போகுது. எஸ், இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ரொம்ப மிதவாதமாக இருக்கக்கூடாதுங்க. நான் சொன்னேன், ரொம்பையும்
பெரிய ஆளாக்க வேணாம். பெரிய மாண்புமிகு வந்துருச்சுல. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் கொஞ்சம் அறிவோட பேசுறவன் எவனாவது ஒருத்தன் பேசுறானா பாருங்க. உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வளர்த்திருக்கு தவிர பழுத்து புகை போடணும், இல்லைன்னா வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவான், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை